சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் அதைவிட மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக நம்ம எல்லோருடைய ஏக்கமாக இருக்கக்கூடியது திருச்சி கிழக்கிலே போட்டியிட வேண்டும் என்பது நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக எண்ணங்களாக இருக்கிறது. இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது. நாம் அனைவரும் அதை கரங்களையும் எழுப்பி இந்த தீர்மானத்தை வரவேற்போம். ஆகஸ்ட் 17 தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாளில் இந்திய அளவில் திரும்பி பார்க்கும் வகையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்ற ஒரு மாநாட்டின் அறிவிப்பை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த மாநாடு குறித்து இன்று ஓமலூர் கட்சி மாவட்டம் சார்பில் இங்கு கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த செயற்குழுவில் மிக முக்கிய தீர்மானமாக தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம். அது என்னவென்றால், ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்று எதிர்பார்க்கும் வகையில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட வேண்டும் என்று இங்குள்ள அனைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தமிழக மக்களின் சார்பிலும் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம். தலைவர் அவர்களின் கவனத்திற்காக எங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியுள்ளோம். மேலும் தலைவர் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு ஆளும் கட்சியில் ஆளும் இந்த அமைச்சரவையில் துணை முதல்வராக பங்கேற்க வேண்டும் என்பதுதான் இந்த மக்களின் எண்ணங்கள். அதை நாங்கள் பிரதிபலித்துள்ளோம். முகாம் சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் அதைவிட மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக நம்ம எல்லோருடைய ஏக்கமாக இருக்கக்கூடியது திருச்சி கிழக்கிலே போட்டியிட வேண்டும் என்பது நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக எண்ணங்களாக இருக்கிறது. இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது. நாம் அனைவரும் அதை கரங்களையும் எழுப்பி இந்த தீர்மானத்தை வரவேற்போம். ஆகஸ்ட் 17 தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாளில் இந்திய அளவில் திரும்பி பார்க்கும் வகையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்ற ஒரு மாநாட்டின் அறிவிப்பை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த மாநாடு குறித்து இன்று ஓமலூர் கட்சி மாவட்டம் சார்பில் இங்கு கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த செயற்குழுவில் மிக முக்கிய தீர்மானமாக தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம். அது என்னவென்றால், ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்று எதிர்பார்க்கும் வகையில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட வேண்டும் என்று இங்குள்ள அனைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தமிழக மக்களின் சார்பிலும் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம். தலைவர் அவர்களின் கவனத்திற்காக எங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியுள்ளோம். மேலும் தலைவர் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு ஆளும் கட்சியில் ஆளும் இந்த அமைச்சரவையில் துணை முதல்வராக பங்கேற்க வேண்டும் என்பதுதான் இந்த மக்களின் எண்ணங்கள். அதை நாங்கள் பிரதிபலித்துள்ளோம்.